அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு. ஸோ அந்த விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த அவேர்னஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சில இடங்களில் இருக்குது, சில இடங்களில் இல்லை. அப்போ அந்த சில இடங்கள் அப்படின்றது எந்த மாதிரியான இடங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில செயல்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விழிப்புணர்வு கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு விழிப்புணர்வு போய் திரும்பவும் நார்மலான ஒரு மனிதனாக நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். எந்த மாதிரியான இடங்கள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது ஒருத்தவங்களை வந்து கத்தி எடுத்து குத்த வந்தாலோ இல்லை திடீர்னு ஒருத்தவங்களை அடிக்க வந்தாலோ அந்த செயல் மீது உங்களுக்கு ஒரு கவனம் உண்டாகுது, அந்த சூழல் மீது உங்களுக்கு ஒரு கவனம் உண்டாகுது. மற்ற நேரத்தில் நீங்கள் ஏதோ பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது இந்த அவேர்னஸ் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு, இந்த விழிப்புணர்வு ஒரு மனிதனுக்குள்ள கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா சக்தி ஓட்டம் என்பது அந்த மனிதனுக்கு வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் சொல்லி சொல்றாங்க. முழு சக்தியும் அந்த இடத்துல உருவாகும். அந்த மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக மாறுவான்னு சொல்லி சொல்லப்படுது. இது சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கொடுக்கக்கூடிய கிளாஸில் கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கூட இந்த ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுது. அதனால தான் 2 நாளில் 3 நாளில் இல்லை ஒரு 5 நாள்லலாம் வந்து என்னோட லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. இவ்வளோ நாள் தெரியாமல் செஞ்ச ஒரு விஷயம்னா என்ன, ஒரு கவனம் இல்லாமல் செய்த ஒரு விஷயத்த, ஒரு அவேர்னஸ் இல்லாமல் செஞ்ச ஒரு விஷயத்த இப்போ கவனத்துடன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சாட்சியாளனாக இருந்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சக்தி ஓட்டம் நடக்குது, அவங்களுக்குள்ள ஒரு சக்தி ஒன்று பிறகுது. அப்போ இந்த கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வீண் தான். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போறீங்க, மார்க்கெட்டில் நடந்து போறீங்க. இப்போ மார்க்கெட்டில் நடந்து போகும்போது சுற்றி உள்ள அனைத்து விஷயங்களும் தெரியும், ஆனால் இப்போ நீங்கள் நடந்துட்டு இருக்கிறன்றதுல ஒரு கவனம் இருக்கானா இருக்காது. இப்போ நீங்கள் வண்டி ஓட்டும் போது சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், ஆப்போசிட்டில் பஸ் போகிறதா இருக்கட்டும், ஆப்போசிட்டில் கார் வர்றதா இருக்கட்டும், இந்த சைடில் வந்து 2 வீலர் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன்ற கவனம் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒரு செயல் செய்தாலும் ஒரு மூவி ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்களா, டிவி ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டிவியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் குதிச்சிருப்பீங்களே தவிர இங்கேருந்து ஒன்று கவனிக்குதுன்ற ஒரு விஷயம் உங்களை நீங்கள் மறந்துருப்பீங்க. இது பேர் வந்து செல்ஃப் ரிமெம்பரிங் சொல்லுவாங்க. தன்னை கவனிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னா எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல விழிப்புணர்வு என்பது மிஸ் ஆகுது. இப்போது இந்த விழிப்புணர்வுன்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஹவு டு கண்ட்ரோல் மை தாட்ஸ், how to handle my situation, how to take right decision, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு கேள்வியும் மற்றவங்ககிட்ட கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா, விழிப்புணர்வாக விழிப்பாக இருக்க உள்ள இருந்து அதுவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு சொல்லி. விழிப்பாக இருக்க உங்களோட இன்ட்யூஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்க போதுன்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும், என்ன டிசிஷன் எடுக்கணும் என்ன டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் புத்தர் கூட என்ன சொல்வார் அப்படின்னா விழிப்புணர்வு என்பது ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்லுவார். ஒரு மனிதன் விழிப்பு தன்மைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டானா அவன் நெருப்பு போல இருக்க ஆரம்பிப்பான். அப்போ விழிப்புணர்வு என்பது நெருப்பு தானும் போது ஒரு மனிதன் விழிப்புத்தன்மைக்குள்ள இருக்கும்போது அப்போ அவனோட சக்தி என்பது என்னன்னு சொல்லி நீங்க கவனிச்சு பாருங்க. இது ஜஸ்ட் நான் ஏதோ வந்து கேட்டுட்டோ இல்லை படிச்சுட்டோ வந்து நான் உங்ககிட்ட பேசல, இதை நான் என்னோட லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை பேசுறேன். இதுக்கு முன்னாடி இந்த விழிப்புணர்வை பத்தி கான்சியஸ்னஸை பத்தி நான் சில வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் ஒரு வீடியோவாக பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறேன், அதனால தான் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த மாதிரியான இடத்துலலாம் இருக்கணும் அப்படின்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட நான் தூங்க போறேன்றதுல ஒரு கவனம் இருக்கணும், சாப்பிடும்போது நான் சாப்பிட்டு இருக்கிறதுல ஒரு கவனம் இருக்கணும், வண்டி ஓட்டும்போது நான் வண்டி ஓட்டுறதுல கவனம் இருக்கணும். வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது மட்டும் உங்களுக்கு கவனம் இல்லாமல் இந்த வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி இங்க ஒன்று நடக்குதுன்ற ஒரு கவனம் உண்டாச்சுன்னா நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு உயர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இதனால தான் வந்து புத்தராக இருக்கட்டும் மற்ற ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய எல்லாருமாகவும் இருக்கட்டும் த நான் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்க சொல்லுவாங்க. இந்த நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போதே இதற்குள்ளே நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா விழிப்புத்தன்மைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருங்க. ஏன் தெரியுமா, ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயல் ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இந்த செயலை செய்தது யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த விஷயத்தை பண்ணது யாரு, இது யாரும் பண்ண சொன்னது, இப்படின்னு கூடிய அனைத்து விஷயங்களுக்கு உண்டான ஒரு கேள்விக்கான பதிலும் உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதனால தான் யார்கிட்டயே நீங்கள் போய் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதிகிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு வந்து இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இறைவனை பார்க்க சொன்னது எது அப்படின்னு சொல்லி உள்ள கேள்வி கேளுன்னு சொல்லுவாங்க. அப்போது உள்ள நீங்கள் கவனிக்க அது வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது. அதை தான் விழிப்புணர்வு நிலைன்னு சொல்கிறோம். விழிப்புணர்வு தான் உங்களுடைய எஜமான்.
அப்போது இந்த எஜமான் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னா நடக்காது இல்லையா? இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட அதுக்குண்டான ஒரு பாஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ அந்த பாஸ் இருந்தால் தான் கீழே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக நடக்கும். அப்போது எதுவுமே இங்கே இல்லாமல் சரியாக இல்லாமல் ஏதோ நடக்குது அப்படின்னா இஷ்டத்துக்கு தான் நடக்கும். இங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட்டே இருக்காது. அப்போ அதே மாதிரி இந்த ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடியதான் உங்களோட எஜமான். அவர் தான் உங்களோட ஒரு வாழ்க்கையை நடத்த போகிறாரு. இங்கே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதே உங்களுக்கு வந்து உணர்த்த போகிறாரு. அப்போ அந்த எஜமான் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி நீங்கள் வாழ்வது சரியாக இருக்கும்? அப்போ சரியாக இருக்காது. அப்போ எஜமான் சீக்வல் டு விழிப்புணர்வு. அப்போது இந்த விழிப்புணர்வு எப்போ உண்டாகும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் கவனத்தை வைத்து பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த எஜமான் எப்போ உள்ள வந்தாருன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க ஆரம்பிச்சிடும். விழிப்புணர்வாக இருக்கக்கூடியதில் அவ்வளோ பெரிய மாபெரும் சக்தி இருக்குது. அதனால தான் புத்தர்ல இருந்து மிகப்பெரிய சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே இந்த ஒரு விழிப்புணர்வை பற்றி பேசியிருக்கிறாங்க. நீங்கள் கவனமாக இருந்து பாருங்கள், விழிப்பாக இருந்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அனுபவிச்சிருக்கேன், நீங்களும் என்ன மாதிரியான அனுபவத்தை பெறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.